நன்றியோடு மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றிகள் செலுத்தி உண்மை உயர்த்தி போற்றுகிறோம் ஐயா. இந்த நாளை ஆசீர்வதிங்க. வார்த்தை ஆண்டவரே அப்பா பார்க்கிற பிள்ளைகளுக்கு கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஷலமன தூரமன யாந்தனமன நீக்கல எதிராக எழும்புகிற தீய சக்தி இயேசுவே நாமத்தை நிரமலமாக்கி போடுகிறோம். ஆண்டவரே கண்கள் திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய கண்கள் பிள்ளைகளுக்கு திறக்கப்படட்டும். கிருபையத்தான் ஏனோ தானோ என்று இல்லாதபடி ஆண்டவரே வார்த்தை கிரியை செய்யட்டும் ஐயா. அந்த கேட்குற மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதிலே நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்குறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே. பாவத்தை ஊறித்து சாபத்தை நீக்க கல்வாரி வந்தீரையா, நீ கல்வாரி வந்தீரையா. பாவத்தை ஊறித்து சாபத்தை நீக்க கல்வாரி வந்தீரையா, நீ கல்வாரி வந்தீரையா. திறந்த வாசலை எனக்கு வைத்தீர், இனி ஒருவரும் பூட்ட முடியாதென்றே. திறந்த வாசலை எனக்கு வைத்தீர், இனி ஒருவரும் பூட்ட முடியாதென்றே. என் மேல் மனதுருக்கம் வைத்து இறுதி வரை என்னை நடத்துகிறேன். என் மேல் மனதுருக்கம் வைத்து இறுதி வரை என்னை நடத்துகிறேன். பாவத்தை ஊறித்து சாபத்தை நீக்க கல்வாரி வந்தீரையா, நீ கல்வாரி வந்தீரையா. கலங்கும் ஆத்துமாவே நீ கலங்காதே என்று கரம் பிடித்தார். கலங்கும் ஆத்துமாவே நீ கலங்காதே என்று கரம் பிடித்தார். ஜெயத்தை தந்திடுவார், அவர் அன்பில் வளர்ந்திடுவே. ஜெயத்தை தந்திடுவார், அவர் அன்பில் வளர்ந்திடுவே. பாவத்தை ஊறித்து சாபத்தை நீக்க கல்வாரி வந்தீரையா, நீ கல்வாரி வந்தீரையா. மகா பரிசுத்த கூடாரத்தில் கண்டேன் உன் கிருபையை. மகா பரிசுத்த கூடாரத்தில் கண்டேன் உன் கிருபையை. மூடும் திரையை கிழித்தீரே, தைரியமாய் நான் சகாயம் பெற்றேன். மூடும் திரையை கிழித்தீரே, தைரியமாய் நான் சகாயம் பெற்றேன். பாவத்தை ஊறித்து சாபத்தை நீக்க கல்வாரி வந்தீரையா, நீ கல்வாரி வந்தீரையா. இவ்வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம்தான் பூமியிலே. இவ்வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம்தான் இந்த பூமியிலே. ஈடு இணையில்லா மகிமை இனிமேல் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஈடு இணையில்லா மகிமை இனிமேல் நமக்கு உண்டு. பாவத்தை ஊறித்து சாபத்தை நீக்க கல்வாரி வந்தீரையா, நீ கல்வாரி வந்தீரையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ராஜா. எங்கள் பாவத்தையெல்லாம் நீர் ஆண்டவரே உதித்து எடுத்துட்டீங்க ராஜா. கல்வாரி வந்து ரத்தம் சிந்தி ஆண்டவரே எல்லாத்தையும் நீங்கள் சுமந்து தீர்த்ததுனால ஆண்டவரே அப்பா நாங்கள் கிருபையை பெற்றிருக்கிறோம் ஐயா, சகாயம் பெற்றிருக்கிறோம். இந்த தயவு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ராஜா. உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை தகப்பனே. அல்லேலூயா.
திறந்த வாசலை எங்களுக்கு நீங்கள் வைத்தீர். ஆமென். இனி ஒருவரும் போட்ட முடியாது. மேல் மனதுருகம் வைத்து இறுதி வரை எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர். கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. உயிருள்ள நாளெல்லாம் உண்மை துதிக்கணும் ஐயா. உண்மை துதிக்கணும், உண்மை மகிமைப்படுத்தணும். உமக்கே ஆண்டவரே அல்லேலூயா. அனைத்தையும் எல்லா காரியத்தையும் உமக்காகவே நாங்கள் செய்யணும் தகப்பனே. அல்லேலூயா. மூடும் திரையை கிழித்தீர் ஐயா. அல்லேலூயா. திரை அப்பா அல்லேலூயா. ரூஷாலமான தூரமான ரியாந்தரவர ரீக்கலவர வரவர ஷரவர துறையை கிழித்தீங்களே ராஜா. தோ நாங்கள் தைரியமாக மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே எங்களை ஆண்டவரே அப்பா நீங்கள் சேர்த்து கொண்டீங்களே ஐயா. நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் தகப்பன். இப்பொழுதும் கூட ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க ஐயா. இன்னும் மன உளைச்சல்கள் அநேக பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் தகப்பனே. வாலிப பிள்ளைகளை இரத்த கொட்டைகளை மூடி மறைத்தேன். தீமையான வழிகளுக்கு பிள்ளைகள் சென்று விடக்கூடாது ராஜா. ஐயா மனம் இறங்குவீராக ஆண்டவரே. பெண் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பாதுகாப்பை கொடுங்க. போக்குலை வாழ்க்கை சமூகம் இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. சோத்திரம். அநேக தீய பழக்கத்தினால பிள்ளைகள் ஆண்டவரே சீரழிந்து போகாதபடி உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. சோத்திரம். தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். விவசாயி ரட்சிங்க, மீனவர்கள் ரட்சிங்க, கட்டட தொழிலாளிகளை ரட்சிப்பில் கொண்டு வாங்க ஆண்டவரை. ஒருவரும் உண்மை அறியாமல் இருக்கக்கூடாது தகப்பன். ஒரு ஆத்மா கூட பாதாளத்துக்கு போகக்கூடாது ஐயா. பரலோகம் ஆண்டவரே திறந்தே இருக்கணும். பாதாளம் அடைக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஷலமான தூரமான ரியாந்தர வர வர ஷபக்கர வன்முறை தீவிரவாதம் ஆண்டவரே கொலை வெறியெல்லாம் தேசத்தில் இருக்கக்கூடாது. தேசம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதான் இருக்கட்டும். பலவானை கட்டி போட்டுக்கணும் இயேசுவின் நாமத்தினால். விடுதலை ஜெயத்தை எடுத்துக்கணும். நசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்குறோம் ஜீவன நல தகப்பனே. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஜீவ வார்த்தைகளை அல்லேலூயா. அந்த உலகத்திலேயே மகத்துவம் உள்ள ஒரு காரியம் என்னென்னா அது ஜீவ வார்த்தையை கேட்பது தான். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய மகத்துவமே அந்த வார்த்தையில் தான் இருக்கிறது. அதுதான் நம்மளை மேய்த்து செல்லும். அல்லேலூயா. மார்க்கு புத்தகம் 11வது அதிகாரத்தில் முதல் 10 வசனத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மார்க் புத்தகம் 11வது அதிகாரம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து, ஃபஸ்ட்டு வசனத்தை வாசிக்கிற, ஒலிவ் மலைக்கு அருகான பெத்பகே பெத்தாயினா என்னும் கிராமத்துக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா சொன்ன வார்த்தை பாருங்கள். எங்கே போக சொல்கிறாரு? ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். 2வது வசனத்தில் அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி இல்லாத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் அதுதான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற அவருடைய விருப்பத்தை அவர் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறாரு? என்னை நேசிக்கிற நீங்கள் உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அல்லேலூயா. அங்கே போனீங்கன்னா மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி இல்லாத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். கழுதையை கட்டியிருக்க காண்பீர்கள் சொல்ல, கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். ஏன்னா அது மேலே இது வரைக்கும் யாரும் ஏறி இருக்க மாட்டாங்க. குட்டி இல்லை, அது பெருசாக இருந்தால் அது மேலே பொதிகை வைப்பாங்க, மூட்டை சுமக்கம் எல்லாம் செய்யும். குட்டி ஆகுது யாரும் இது வரைக்கும் ஏறி இருக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் அவரை பற்றி தெரியப்படுத்துறது யாருக்கு முக்கியமாக தெரியப்படுத்தணும்னா சிறு குழந்தைகளுக்கு தான் தெரியப்படுத்தணுன்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சிறுவர் ஊழியர் இருக்குது பாருங்கள், இதுதான் வரக்கூடிய நாட்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சத்தியத்துக்குள்ளே நடத்தி நீதியின் பாதையில் அந்த பிள்ளைகளை நடத்தி செல்லும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றாங்க. சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா பாவம் செய்கிறவர்கள் செய்யாமல் இருக்க அவங்களை அடக்கி போட தான். பாவமே இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா.
அது எப்போ நடக்கும்னா, இப்பொழுதே சிறு பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றியதான சத்தியத்தை, ஆமென். அவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து, அவர் எப்படி வாழ்ந்து காட்டினார் மனிதனுக்கு என்ற காரியங்களை நாம் எடுத்து சிறு பிள்ளைகளுக்கு சொல்லும்போது, அந்த பிள்ளைகள் அந்த சத்தியத்திலேயே நடத்தப்படும் போது தானாகவே அவர்களை விட்டு அந்த பாவங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். அல்லேலூயா. அவர் பெரியவங்க கிட்ட கூட எங்கே இருந்தாருனாக்கா, பாவிகளின் கூட்டத்தில் தான் இருந்தார். உலகத்தில் பாவம் எத்தனை விதமான பாவங்கள், அத்தனை பாவம் உங்களுக்கு தெரியும். அதை விவரித்து இந்த நேரத்தில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட பாவம் செய்கள் மத்தியில் தான் இயேசு உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறார். அவர் ஏன் அப்படி உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, வியாதியஸ்தருக்கு தானே மருத்துவர் தேவை, அதே போல் இந்த பாவம் செய்கள் மத்தியில் நான் என்னை குறித்து சத்தியத்தை சொல்லும்போது அவர் மனம் திரும்பி நீதியின் பாதையிலே நடத்தப்படுவார்கள். அல்லேலூயா. பாவம் அவர்களை விட்டு நீங்கி போகும், அவர் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தப்படுவார்கள். நம்ம எல்லாம் எங்கே போகணும்? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க. ஆனால் மரித்து எல்லாருக்கும் ஒரு நாள் என்ன உண்டு? மரணம் உண்டு. உயிர் அதாவது குழந்தை பிறந்த உடனே அதுக்கு என்ன இருக்குது? மரணம் ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அது எத்தனை வயசில் வரும்னு தெரியாது. ஆனால் மரித்த பிறகு நாங்கள் எங்கே போவோம்? அதுதான் கிறிஸ்துவமே சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன்னா அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இப்போது ஜீவித்து கொண்டு இருக்கிறார். அப்போ உலக மரணம் அவருக்கு எப்படி வந்துச்சோ அது நமக்கும் வரும். அவருக்கு அடிக்கப்பட்டு சிலுவையில் அரைக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி, அல்லேலூயா, அவர் மரித்தார். ஆக மரணம் வந்துச்சு. ஆனாலும் மரித்தவர் என்ன சொல்கிறார்? நான் மரித்தேன், அது உண்மைதான், ஆனாலும் சதாகாலம் நான் உயிரோடு இருக்கிறேன். அப்போ இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார்னா, நாமளும் இந்த உலகத்தில் இந்த உலக மரணம், சரீர மரணம் வந்த பிறகு கண்டிப்பாக ஒரு நாள் எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் நாமும் உயிர்த்தெழுவோம். ஆனால் உயிர்த்தெழுந்து பரலோகம் செல்வதற்கு ஏற்றபடியான தகுதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் எல்லா பிள்ளைகளும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு எப்படி வாழ்ந்து காட்டினாருடைய கொள்கையின்படி நடக்க வேண்டும். இந்த வேதாம் புத்தகம் அதை தான் சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கண்டிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். 3வது வருஷத்தில் சொல்கிறார், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. வேற எங்கேயும் இதை கழட்டி கொண்டு போலங்க, இதை யார் கொடுக்க போகிறேன்? நான் ஏசப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறத பாருங்க. உடனே அதை இடத்துக்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இன்றைக்கு அநேக பேர் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதில் அவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாகும். கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது என்று ஒருவர் அறிந்து கொள்வார்கள். ஆனால் கிறிஸ்துவத்தை அவங்க எதிர்க்க மாட்டாங்க, அவங்களே வாஞ்சித்து கிறிஸ்துவத்துக்கிட்ட வருவாங்க. இதுதான் உண்மை. அல்லேலூயா. அறியாதவர்கள் தான் கிறிஸ்துவத்தை எதிர்ப்பார்கள். ஏன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக இயேசு வாழ்ந்து காட்டின வாழ்க்கையை தான் நம்ம என்ன செய்கிறோம்? விவரித்து சொல்லுகிறோம். அதுதான் உலகத்துக்கு என்னவா இருக்கிறது? நற்செய்தியாகவும் இருக்கிறது, சுவிசேஷமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர்கள் அந்த குட்டி இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், அவர் அதன் மேல் ஏறி போனார். அது மேலே என்ன போட்டாங்களா? வஸ்திரங்களை போட்டாங்க. வஸ்திரம் போட்ட பிறகு தான் ஏறி உட்கார்ந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க் 9:3 சொல்லுது, அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல பூமியில் எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அல்லேலூயா. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அந்த கழுதை குட்டியின் மேலே போடுறாங்க. அப்போ அந்த கழுதை குட்டி எப்படி ஆகுது? பரிசுத்தமாகுது.
அல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளைக்கு நாம் இயேசுவை பற்றி அன்பை, அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லும்போது அந்த பிள்ளை கேட்டு கேட்டு திருந்தி திருந்தி வளரும்போது எப்படி வரும்னா, ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அது வளரும். அல்லேலூயா. வளரணும். வளர்த்தி எல்லாத்துலேயும் இருக்கணும் இல்லைங்களா? ஞானத்தில் இருக்கணும், வளர்த்தியிலும் இருக்கணும், தேவ கிருபையிலும் இருக்கணும், மனுஷ தயவிலும் இருக்கணும். எல்லாவற்றிலும் வளரும் அந்த குழந்தை. ஞானம், பயம் இருக்கும். யாருக்கு பயம்? மனுஷனுக்கு இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் அந்த பிள்ளைக்கு இருக்கும். எந்த ஒரு பாவத்தையும் அந்த பிள்ளை என்ன செய்யாது? துணிஞ்சு செய்யாது. தாய் தகப்பன கனம் பண்ணும், கீழ்ப்படியும். அல்லேலூயா. கெட்ட வார்த்தைகளை தன் வாயிலிருந்து அது பேசாது. அல்லேலூயா. எந்த தீய செயலும் செய்ய முன் வராது. காரணம் அது ஞானம். அதுதான் ஞானம். தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். அந்த போட்டுனா அந்த பிள்ளைக்கு பயம் வந்துருச்சுன்னா எந்த பாவ காரியத்தையுமே அது செய்ய துணியாது. ஏன்னா அது யாருக்கு பயப்படும்? மனுஷனுக்கு இல்லை, வானத்தையும் பூமியும் அண்ட சராசு படைத்த தேவனுக்கு அது பயப்படும். அல்லேலூயா. அடுத்தது ஞானம், வளர்த்தி. சரிகிற வளர்த்தியும் அதுக்கு சரியான முறையில் இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது தேவ கிருபை. மனுஷிடத்தில் இல்லை, ஆண்டவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்னு அர்த்தம். கிருபை பெற்றுக்கொள்ளும்னு அர்த்தம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும். அடுத்தது மனுஷ தயவை பெற்றுக்கொள்ளும். எல்லாரும் அந்த பிள்ளையை என்ன பண்ணுவாங்க? கனம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆக இந்த காரியத்தை நாம் செய்யும்போது கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். சிறு பிள்ளைகளை நீ கவனத்தில் கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு தினமும் வேத வசனத்தை சொல்லுங்க, விளக்கி சொல்லுங்க. பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நடத்து. ஜெபிப்போம். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே, அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு வேத சத்தியத்தை அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்கிறாஜா. அதுவே அல்லேலூயா பிள்ளைகளுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுவே ஞானமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பலத்த கருத்துக்கள் பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்தாவின் ஒத்தாசோடு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.